Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோபாக்ஸோட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜோவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவனை இன்ட்ரோ பண்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாச்சி வந்துட்டு இது ஒரு நல்ல ஐடியா தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இத தவிர நமக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அன்னியார ரெஃபரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் சைடுல இருக்கிற ஒரு பிளேயரை இன்ட்ரோ கொடுக்கறாரு. அதுக்கு அப்புறமா இந்த பக்கம் ஐஎம்ஏல ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ண போற ஒரு ஃபைட்டர் இவர் வந்துட்டு 257 ரேங்க்ல இருக்காரு. இவரோட பேர் வந்துட்டு கியர்லெஸ் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஒரு என்ட்ரி கேட்டுமே ஓபன் ஆகுது. அன்னியார ஜோ வந்துட்டு அவனோட சட்டையை தூக்கி போட்டுட்டு நிக்கிறான். அப்ப பார்த்தாதான் நமக்கே ஒரு சாக்கு ஜோ வந்துட்டு கியரே இல்லாம நின்னுகிட்டு இருக்கான். ஜோ வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அண்டர் கிரவுண்ட் கேம் இல்லாம ரியல் கேம்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். அப்பதான் இதுக்கு முன்னாடி நாள் நைட் நடந்ததை காட்டுறாங்க. அன்னியாரும் நாம்பு தான் வந்துட்டு ஜோ வந்துட்டு கியரே இல்லாம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம இருக்கிறது மெகலோ பாக்ஸிங், அங்க எப்படி கியர் இல்லாம போறது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா சொல்றான். நம்மளோட எய்ம் என்ன, டாப் ரேங்க்கு போறது. யாரு பாட்டம் ரேங்க்ல இருக்க ஒருத்தனை கண்டுக்கிடுவா. இவன் நிறைய மேட்ச் வின் பண்ணாலும் யாரும் கண்டுக்க போறது கிடையாது. அதனால நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கணும். இவன் இந்த உலகத்துக்கு நம்ம கியர்லெஸ் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ பண்ண போறோம். ஃபேக் ஐடி 5 ஸ்ட்ரைட் வின்ஸ் அப்புறம் கியர் இல்லாம ஃபைட் பண்றது. இதுதான் வந்துட்டு என்னோட பிளான். ஜோ நீ வந்துட்டு பெரிய லீக்குள்ள போனோம் அப்படின்னா பெருசா ஏதாவது பந்தயம் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. நீங்க சொல்றதுல ஒரு சின்ன தப்பு இருக்குது. நம்ம ஒண்ணு மெகலோனியாக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணலாம் இல்ல, மெகலோனியால வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இப்போ அப்படியே மேட்சை காட்டுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் செம்ம சாக்கிட்டு என்னோட கியர் இல்லாம விளையாட நினைச்சிட்டு இருக்காது. என்ன மெகலோனியா நினைச்சா இல்ல வேற எதுவும் காம்படிஷன் நினைச்சியா, நீ உண்மையிலேயே சீரியஸா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோவப்படுறாங்க. இன்னும் சில பேர் கிண்டல் பண்றாங்க, என்னடா உனக்கு கியர் வாங்க கூட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்போனன்ட்டுமே வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிராண்டே, என்ன என்னைய வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. அப்ப ரெஃபரி வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஜோவோட டீம் தான் வந்துட்டு கியர் இல்லாம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இங்க நடக்கிற மெகலோனியா ரூல்ஸ் படி அதுல எந்தவித தப்புமே கிடையாது. அதனால ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இது நடக்குது. அதனால தான் நாங்க இதை அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறப்ப நான் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போனன்ட் சொல்றான். முடிஞ்சதை ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு போறான். இவங்க ரெடியா நின்னுக்கிட்டு இருக்கப்ப நாம வந்துட்டு ஜோ கிட்ட அவன் வந்துட்டு ரொம்பவே ப்ரூட்டலான ஒரு ஃபைட்டர், நான் சொல்லி கொடுத்த மாதிரி மட்டும் நீ உன்னோட காலை மூவ் பண்ண யூஸ் பண்ணு, கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்நேரம் அவனை நீ அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜோவோட கை வந்துட்டு பயங்கரமா நடக்குது. என்ன பயமா இருக்கிற போலயே. இப்ப கூட ஒண்ணு இல்ல, இதுதான் லாஸ்ட் சான்ஸ், ஓடன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா இப்ப ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன யாரை பார்த்து ஓட சொல்றீங்க, நான் வந்துட்டு இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருந்ததே இல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் தான் என்னோட கையை ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இப்போ ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஜோ வந்து அவங்க கிட்ட இருந்து நல்லாவே டார்ச் பண்ணி இவன் ஒரு பஞ்சும் சூப்பரா வைக்கிறான். அடுத்து ஜோ தான் கண்டினியூவா அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால திருப்பி அடிக்க முடியல. அப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த ஆப்போனன்ட் வந்துட்டு ஜோ அப்படியே ரிங் கிட்ட லாக் பண்ணிடுறான். ஜோ வந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு அப்படியே பின்னாடி பக்கம் திரும்பி வர்றான். அவன் திரும்பிட்டு இந்த பக்கம் அவனை பார்த்து திரும்பும் போது அவன் லைட்டா பஞ்ச் பண்ணிடுறான். அவனோட கீரை வந்துட்டு அந்த மாதிரி தான், அவன் லாங் ரேஞ்சில இருந்து பஞ்ச் பண்ணா கூட அந்த காத்தே வந்துட்டு இவன் மேல பயங்கரமா அடிக்கும். அதனால அவன் பக்கத்துல வந்து குத்தணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அவன் அடிக்கிற டைரக்டா அடிக்கலனா கூட இவன் மேல அட்டாக் விழும். ஜோவும் கொஞ்ச நேரம் அப்படியே டவுன் ஆகியே இருக்கான். ஒரு 8 செகண்ட் வர வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு 8 செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். இவன் எந்திரிச்சதை பார்த்துட்டு ஆப்போனன்ட் கரெக்டா அவனை நோக்கி அடிக்க வர்றான். அந்நியாரம் கரெக்டா பெல் அடிச்சிருது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியுது. ஜோ வந்துட்டு பெல் அடிச்சது கூட தெரியாம அப்படியே தகச்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். இங்க வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அது ரொம்பவே க்ளோஸான ஒரு அட்டாக். இன்னொரு வாட்டி இது மாதிரி நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பா அவனை முடிச்சு விட்டுருவான். அதனால ரொம்ப கேர்ஃபுல் ஆயிரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் நான் அடுத்த ரவுண்ட்ல அவனை டேக் டவுன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ஒரு தயக்கத்தோடய சொல்றான். அவனோட ஒரு பஞ்சே ஜோவால சரியா தாக்கு பிடிக்க முடியல. அவனுக்கு கண்ணெல்லாம் கட்டுற மாதிரியே இருக்குது. நாம பேசுற எதையுமே அவனால சுத்தமா கான்சியஸா கேட்கவே முடியல. அவன் பாட்டுக்கு அங்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப நாம வந்துட்டு நான் சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்துறாரு. அந்நேரம் பார்த்தா கீழே சாட்சி வந்துட்டு அந்த ஐஸ் பாக்ஸ் எல்லாம் கீழே தட்டி விட்டுறான். அதுல அவர் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே பொடிப்பையில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிங் விட்டு இறங்குறப்ப பொத்துன்னு கீழே விழுந்துறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா இதெல்லாம் எடுத்து வைடா, ஏன்டா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜோ வந்துட்டு அப்ப அப்படியே அந்த ஆப்போனன்ட் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல, அதனால ரொம்பவே நர்வஸா இருக்குது. இப்ப ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. அந்த சவுண்ட் கேட்டோனே ஜோ அப்படியே எந்திரிச்சு போறான். டேய் எங்க போற, முதல்ல இது நின்னு மாட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில மாட்டுறத அப்பதான் நாம வந்துட்டு மாட்டி விடுறாரு. டேய் நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாம ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜோ வந்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே உள்ள போறான். அவனுக்கு கால் நார்மலா தரையில இருக்க மாதிரியே இல்ல, ஏதோ உள்ள அமுங்குற மாதிரியே இருக்குது. அவனுக்கு கான்சியஸாவே இல்ல. ஆடியன்ஸ் எல்லாரும் அந்த ஆப்போனன்ட்க்கு தான் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவனை வந்துட்டு நல்லா அட்டாக் பண்ண வரான் ஜோவை. ஜோ வந்துட்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். திரும்ப ஒரு அட்டாக் கூட பண்ண மாட்டேங்கிறான். அடுத்து அந்த ஆப்போனன்ட் வந்துட்டு ஜோவை கரெக்டா ஒரு அட்டாக் பண்ணிட்டு அவன் ரிங்ல பட்டு வரும்போது அவன் கழுத்தை பிடிச்சு தூக்கி போடுறான். இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சு தூக்கி போற வந்துட்டு ஃபவுல் இல்லையா, அதனால ரெஃபரி வந்துட்டு ஃபவுல் கொடுத்துறாரு அவனுக்கு. அவன் ஃபவுல் வாங்கினது கூட கண்டுக்காம ஜோவை அப்படியே உட்கார வச்சு நங்கு அடிக்க ட்ரை பண்றான். அப்ப அவங்க கோச் வந்துட்டு போதும் நிறுத்துறா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீ இப்ப ஃபவுல் வாங்கிட்ட அப்படின்னா பெர்மனன்ட்டாவே அவனை இதுக்கப்புறம் எந்த கேம்குள்ளயும் விடவே மாட்டாங்க. இவன் ஒன்னும் அவனோட கம்ப்ளீட்டான எனிமி எல்லாம் கிடையாது. சோ ஒழுங்கா நீ அடுத்து லேண்ட் நினைச்சாப்பா அவனை விடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறமா தான் அவன் அமைதி ஆகுறான். வெளிய இருந்து நாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. டே ஜோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு அட்டாக் கூட திரும்ப பண்ணவே மாட்டேங்கிறான், அவன் கிட்ட சாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே இப்ப கேம் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. அவன் வந்துட்டு இப்போ நல்லா அட்டாக் பண்ணதான் ட்ரை பண்றான். ஜோ எப்படியும் முடிஞ்சவரை தப்பிச்சு பாக்குறான். ஒரு பஞ்ச் ஜஸ்ட் மிஸ்ல ஜோ வந்து டெஸ் ஆகுறான். இல்ல அப்படின்னா செத்தே போயிருப்பான் அந்த பஞ்ச்ல. டே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, திரும்ப அடிடா அப்படின்னு சொல்லிட்டு நாம கத்திக்கிட்டு இருக்காரு. இல்ல ஜோ கிட்ட ஏதோ ஒன்னு தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை சொல்றான். நீ முதல்ல அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம சாட்சியை தள்ளி விட்டுறாரு. அப்படியே இப்ப செகண்ட் ரவுண்ட் ஓடியது. வெளியே வந்தோடனே நாம வந்துட்டு ஜோ பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. டே நீ மட்டும் இந்த தோத்தா சாக போறதுலடா, நானும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அவரை தட்டி விட்டுறான். என்ன நான் அமைதியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கத்துறாரு. நீங்க முதல்ல அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை சொல்றான். நீ முதல்ல அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு நாம கையில வச்சிருந்ததுக்கு சாட்சியை மேல எரிஞ்சிடறாரு. இப்ப அந்த ஆப்போனன்ட் நீ அடிக்கல அப்படின்னா எத்தனை ரவுண்ட் ஆனாலும் நீ வின் பண்ணவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அதே மாதிரி அவன் அடிக்கிற அடியா ஒரு வாட்டி கூட வாங்கலனா எத்தனை ரவுண்ட் ஆனாலும் நான் தோக்க மாட்டேன், அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். உன்னோட பிளான் சுத்த மோசமா இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு மறுபடியும் கத்துறாரு. அப்போ சாட்சியோ மேல ஏறி நின்னு நாம்பு மேலே தண்ணியை ஊத்தி விட்டுறான். அவர் வந்துட்டு நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. இப்படியே போச்சு அப்படின்னா உங்களால மெகலோனியாக்குள்ள சத்தியமா என்டர் ஆகவே முடியாது. நீங்களும் அந்த ஆடியன்ஸ் மாதிரி தான் அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு அவன் லைஃபே ரிஸ்க் ஆக்கி தான் இங்க லேண்டுகிட்டு இருக்கான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் மாதிரி அவனை இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜோ நீயுமே ஒன்னும் அவ்வளவு பெட்டர்லாம் கிடையாது. நீ வந்துட்டு எதையுமே தனியாலாம் பண்ண முடியாது. உன்னால மட்டுமே இங்க எதையும் தனியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிடறான். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஜோ நாம்பு ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதி ஆகுறாங்க. இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தவங்க அப்போ நாம்பு வந்துட்டு ஜோவை அப்படியே அமைதியா உட்கார வச்சுட்டு நான் சொல்றத பொறுமையா கேளு. ஃபியர் அப்படின்றது மனுஷனுக்குள்ள இருக்கிற நேச்சுரலான ஒண்ணுதான். அது வந்துட்டு உன்னை டேஞ்சர்ல இருந்து எப்பவும் பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஆனா பாக்ஸர்ஸ்ன்றவங்க அந்த டேஞ்சரே எடுத்து பண்றவங்க. பாக்ஸர்ஸ்ன்றவங்க அந்த ஃபியரை எடுத்துக்கிட்டு அதை மாஸ்டர் பண்ற ஒருத்தவங்க. நீங்க இப்ப என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். உன்னோட மூளை வந்துட்டு உன்னோட உடம்பு கிட்ட சொல்லும் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் உன்னோட பாடி வந்துட்டு ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் ஜோக்கு ஷேக் ஆகிட்டு இருக்கு. நீ யூசுவலா மூவ் ஆகுற மாதிரி உன்னால மூவ் ஆக முடியல, கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. நான் மேட்சை வின் பண்ணணும்ன்றதுல ஃபோக்கஸ்டா இருந்ததுல இதை நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டேன். உனக்கு இந்த பிரஷர் கிரியேட் ஆனதுக்கே நான் தான் காரணம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்க பாரு சாட்சியோ சொன்னது கரெக்ட் தான். மெகலோனியாக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா நீ தனியா லேண்டா மட்டும் முடியாது. நம்ம மொத்தம் 3 பேர் இருக்கோம் அப்படின்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ இந்த வாட்டி ஃபுல் கான்பிடென்ட்டோட தேர்ட் ரவுண்டுக்குள்ள என்டர் ஆகுறான். உள்ள போனோனே ஜோ வந்துட்டு அவனோட காலை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட டான்சிங் ரோஸ் மாதிரி ஆடுறான். ஆப்போனன்ட் கரெக்டா இவனை பஞ்ச் பண்ண வரும்போது கரெக்டா டான்ஸ் ஆடி விலகிடுறான். அவனுக்கு இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காண்டாகுது. இவன் வந்துட்டு அவனை நல்லா கடுப்பாக்கி ஜோ வந்துட்டு சூப்பரா பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை. அப்ப அந்த ஆப்போனன்ட் வந்துட்டு மறுபடியும் ஜோவை கார்னர் பண்ணிடுறான் அந்த ரிங்கு கிட்ட. அந்நேரம் ஜோ வந்துட்டு ரிங்ல இருந்து திரும்பி ஓடி போறான். இவனு பின்னாடி திரும்பி கரெக்டா ஜோவை விரட்டி போறான். ஜோ வந்துட்டு அவன் திரும்பி என்னை நோக்கி வரான் அப்படின்றத சைடா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்நேரம் நாம வந்துட்டு இப்ப அதை பண்றான் அப்படின்னு சொல்றாரு. ஜோ அப்படியே அவனை பார்க்காம ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் அவனை பார்த்த மாதிரி திரும்புறான். திரும்பின மறு செகண்ட் அவன் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்குள்ள டக்குன்னு வாயிலே ஒற்றே குத்துதான். அப்படியே அவன் படுத்துறான். கவுண்ட் டவுன் இப்ப ஆரம்பிக்குது. ஆடியன்ஸ் எல்லாரும் செம்ம சைலண்ட் ஆயிடுறாங்க. ஒரு 7 செகண்ட்ல ரெஃபரி பார்த்துட்டு சொல்லிடுறாரு, தம்பி இதுக்கப்புறம் எந்திக்க மாட்டாப்ல, ஜோ தான் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செகண்டுக்கு அப்படியே வாயடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தர் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாரு. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது. அதே மாதிரி அங்க ஒட்டுமொத்த ஸ்டேடியம் அப்படியே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜோக்காக. மேட்ச் முடிச்சுட்டு அவங்க சாயங்காலம் கார்ல போய்கிட்டு இருக்க சாட்சியை பின்னாடி நல்லா தூங்கிக்கிட்டு வரான். தூக்கத்துல கூட இவங்க பேசினது அப்படியே திரும்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறான். நீங்க எப்படி லேண்டிங் அப்படின்னா மெகலோனியாக்குள்ள என்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கத்துறான். அப்பதான் நாபுமே சொல்றாரு, இன்னைக்கு மட்டும் இந்த பயவுல இல்ல அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு பிரஷரை கண்ட்ரோல் பண்ணிருக்கவே மாட்டோம். இவன் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பே பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அடுத்து இதே மாதிரி ஜோ வந்துட்டு அவனோட செகண்ட் கேம்ல ஆப்போனன்ட்க்கு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை கொடுத்து வின் பண்றான். இப்போ ரேங்க் 257ல இருந்தவே ரேங்க் 139ல வந்து நிக்கிறான். அடுத்து நாம வந்துட்டு ஒருத்தர் கிட்ட நல்ல டீல் பேசி தேடா ஒரு நல்ல டஃபஸ்டான ஆப்போனன்ட்டை ரெடி பண்றாரு. அந்த ஆப்போனன்ட்டோட வீடியோ எல்லாம் பார்த்து அவன் இந்த மாதிரி மூவ் பண்றான் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இவங்க உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றாங்க. சாட்சியோ கூட இருந்த அந்த 3 சின்ன பசங்களும் வந்துட்டு ஜோக்காக நிறைய போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி கியர்லெஸ் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா ட்ரெண்ட் ஆக்குறாங்க. ஜோ வந்துட்டு தேர்ட் மேட்ச் 102 ரேங்க்ல இருக்கிற ஒருத்தன் கூட லேண்ட் இருப்பான். அவன் கூடயுமே ஈஸியா வின் பண்றான் தேர்ட் ரவுண்ட்லயே. ஆடியன்ஸ் எல்லாரும் மத்தியிலுமே இப்ப ஜோ வந்துட்டு கியர்லெஸ் ஜோ அப்படின்ற பேர்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறான். இப்ப 102 ரேங்க்ல நிக்கிறான். இந்த நியூஸ் வந்துட்டு ஜோக்கு பைக் ரிப்பேர் பண்ணி தருவார் இல்லையா, அவரோட இந்த மெக்கானிக், அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க நிறைய பேர், அப்புறம் முக்கியமா ஃபூஜி மேக்கி இவங்க எல்லாருக்குமே அந்த நியூஸ் போகுது. இன்னொரு முக்கியமான ஆளுக்கும் தெரிய வருது. சிராட்டோ குரூப்ல பிரசன்டேஷனுக்கு இந்த மாதிரி ஜோவோட மூஞ்ச போட்டு காட்டுறாங்க. பேரே தெரியாத ஒரு பாக்ஸர் இப்ப சடனா ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே யூகிகோக்கே ரொம்ப ஷாக்கா இருக்குது. இப்போ இவங்க ஜோ நாம எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே ஒரு பாலத்துக்கு கீழ அந்த இடத்துக்கு ஒரு பேரையுமே வைக்கிறாங்க, டீம் நோவேர் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்சியாவும் சொல்றேன் இந்த பேர் தான் நம்ம கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம எங்க இருந்தோ வந்தோம் யாருனே தெரியாம இப்ப பாப்புலர் ஆயிருக்கும். அதனால நம்ம நோவேர் எங்க இருந்தோ வந்தவங்க அப்படின்ற பேரே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அடுத்து நமக்கு 4th கேம் இருக்குல்ல, அதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா கேக்குறான். ஆமா நான் வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ரொஃபஷனல் ஒருத்தர் கிட்ட பேசிருக்கேன். அவர் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டாப் ரேங்க்ல இருக்க பிளேயரை கூட்டு வர முடியுமோ அவ்வளவு பெரிய பிளேயரை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம வந்துட்டு அவரை போய் பாக்குறாரு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க நான் முன்னாடியே சொல்லிட்டு 50,000 ரேங்க்கு உள்ள இருக்க ஆளுங்க தான் எங்களுக்கு வேணும். 50,000 ரேங்க்கு மேல வேற யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. எனக்கு அது நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் வந்துட்டு உங்களுக்கு 17,000 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வாவ் 17 வேற லெவல், இதைத்தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீங்க 30க்குள்ள ஆள பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஐ திங்க் நான் உங்ககிட்ட வந்து ரொம்பவே கரெக்டான முடிவுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. இதுல என்னோட வேலை பெருசா இல்ல, அந்த ஆப்போனன்ட்டே வந்துட்டு கியர்லெஸ் ஜோ கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரு. சரி ஓகே அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, எந்த அளவுக்கு டாப் ரேங்க்ல இருக்காங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் தான். சரி அந்த பிளேயர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறாரு. இதோ அவரே வந்துட்டாரு, அவரே வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் சொன்னாரு, அதனாலதான் நான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் பின்னாடி வந்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை போய் நாம அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நீயா அப்படின்னு சொல்லிட்டு நாமுக்கு சமசாக்கு. அவனுமே கோச் நாம்புவை பார்த்துட்டு மறுபடியும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் கோச் நாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு கேரக்டர் யாரு அப்படின்றத அடுத்த எபிசோட்ல ரொம்பவே டீடைலா காட்டியிருப்பாங்க. சோ 4th மேட்ச் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.